ஹலோ கைஸ், வெல்கம் டு பிரியா முனிஸ் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா எங்களுக்கே தெரியாது எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தத்தில் வெளியே போகிறோம். யார் கூட போகிறோம் அப்படின்னா பூர்ணி அவங்க திடீர்னு பிளான் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம இன்றைக்கி கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் என்ன அப்படின்னு எங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம், ஓகேங்களா? புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வீடியோஸ்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தோன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அப்படியே எங்கள் காஸ்டியூம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிடுங்க. காலையில் கரெக்டாக மணி எவ்வளோன்னா 2:50 இப்போ தான் நம்ம கோயில்நெல்லியிலேருந்து கிளம்புறோம். இப்போ நேராக நம்ம வண்டி கொண்டு போய் பூர்ணி வீட்டில் போட்டுட்டு காரில் போகிறோம். வீட்டுக்கு வந்துட்டோம். அவளை ஜீன்ஸ் போட சொல்லிட்டு நான் இப்படி போட்டிருக்கேன். இது என்ன செஞ்சுருக்கா, இன்னும் விசிலே அடங்கலை, இப்போ தான் செஞ்சுருக்கா. ஜெய் வாத்தங்க போகலாம், வா போகலாம் வா. குட் மார்னிங். ஏய் ட்ரெஸ் மாத்து. ஏன் நான் பண்ணி விடுறேன். நெக்ஸ்ட் டைம் போகையில் எனக்குன்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 பேர் போடுவோம். இப்போ முடியாது எருமாடே பைத்தியக்காரி. கொஞ்சம் மீனா எல்லாத்தையும் உள்ள ஏற்றியாச்சு. இவங்களையும் ஏற்றியாச்சு. எல்லாத்தையும் உள்ளே தூக்கி போட்டுட்டு கிளம்பிட்டு தூக்கம் வந்துருச்சு. வீட்டிலேருந்து கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு, 3:45 சம்திங் ஆயிடுச்சு. இவங்க 2 பேர் பாப்பாவும் தம்பியும் தூங்கிட்டாங்கன்னா நாங்களும் ஒரு ஓரமாக படுத்திருந்தோம். பசி லைட்டாக பார்த்திங்கன்னா பசியாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கடையை பார்த்து கடைக்குள்ளே போனோம், ஒன்றுமே இல்லை. ஆனால் டீ என் வாழ்க்கையில் இப்படி ஒரு டீ சத்தியமாக நான் குடித்ததே இல்லை. ஏன்டா வாங்கினேன்னு நினச்சி கொண்டு போய் ஊற்றிட்டேன். நான் இன்றைக்கி தான் முதல்ல சூரிய பார்க்குற மாதிரி அப்பளையாக இருந்து குருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப நாள் ஆச்சு இவரை பார்த்து, மறைஞ்சிட்டாப்புல. நல்லா இருக்குல்ல, அழகு இருக்கு. அப்படியே இருந்து எங்கேயோ போகிறோம், ஒரு மலை மேலே நாங்கங்க கொஞ்ச நேரமாக நானும் பார்த்துட்டு என்ன ஒன்றையும் காணும். இப்போ பார்த்தா பொசுக்குன்னு மலை. இவ்வளோ நேரமாக கண்ணுக்கே தெரியல, எங்கே ஒளிஞ்சிருந்தது இல்லை. இவ்வளோ பெரிய மலை எங்கே ஒளிஞ்சு வச்சுருந்தாங்கன்னு இப்போ தான் கண்ணுக்கு தெரியுது. உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? இது என்ன மலை? பரங்கி மலையா? மேலே ஹல்க் இருப்பாரா? எந்திரிப்பாரா? வா, இன்னைக்கு ஹல்க பார்ப்போம். மலை ஏறுதுங்க. நீ ஏன் அங்க போய் பாக்குற? அப்படியே திரும்பி சரி பாத்தியா? வேலை முடிஞ்சு. எங்க யானை? சிக்கி சிக்கா ஐ பெரியோஸ் போயிடுச்சு. லாட்ரி டிக்கெட் ரீ அங்க வேற லாட்ரி டிக்கெட் அடிச்சாண்டா லாட்ரி. இதோட 4 5 கூட பார்த்துட்டேன்.
கேரளா பார்டர் ஸ்டார்ட் ஆனோடனே லாட்ரி டிக்கெட் தான். நானும் ஃப்ரீ ஹேர் விட்டுக்கிட்டா. ஃப்ரீ ஹேர் வேணா முதல்ல தலையில் இருக்க முக்காட கழிச்சு. என்ன குளிர்துன்னு ஸ்கார்ப் கட்டிருக்கேன்னு எனக்கு காது வலிக்கும். ஏய் அதான் மலை ஏறிட்டு என்னதுக்கு வலிக்குது காது. அப்போ நானும் ஃப்ரீ ஹேர் விட்டுக்கிட்டா. ஃப்ரீ ஹேர் விட்டு சரி ஃப்ரீயாக விட்டு ஃப்ரீ ஹேர் விட்டுக்கலான்னு இருக்கேன். எங்கே காண ஜிப்பு அந்த டிக்கெட் எடுத்து பஸ்ஸில் போகலாமா? இது ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு. காலையில் சாப்பாடு வாங்க சாப்பிட்லாம். அண்ணா நல்லா குளிருக்கு எதமாக அங்கே போய் நின்று சாப்பிட்டுருக்காரு. கார் வந்து இங்கே பார்க் பண்ணதுக்கப்புறமா அங்கே ஜீப் எடுத்துகிட்டு போக போகிறோம். வா பாப்பா வா போல ஓடியாங்க. அது ஏடிங் பண்ண நான் போய் வாங்க முடியாது, நீ தானே அன்னைக்கு போய் வாங்க. கிளம்பிட்டோம். நான் அதான்மா அந்த ஏடிங்க நீ போனால் தான் கொடுப்பாங்க, நான் போனால் தர மாட்டாங்க. நீ தான் போய் சைன் பண்ணி வாங்கணும். நான் தான் சொன்னேன் விளையாண்டுட்டு இருக்கிறேன் பக்கத்து வீட்டு பிள்ளையோட அதனால வரமா. அந்த ஜீப்ல தான் நம்ம போக போகிறோம். ஏ ஜீப் வந்துடுச்சே. ஏங்க ஏன் ஜீப் வாங்கியிருக்கிறேன். வாங்கியிருக்கு. ஒரு பாய் யானை ஒரு கேல் யானைங்க. அந்த சைடு இருக்கிற யானைக்கு தலையில் முடி தாடியெல்லாம் இருந்துச்சு, நல்லா கூர்ந்து பாருங்களேன். யானையில் வந்து போகிறக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபாயாம்மா, ஒரு ஆளுக்கு வந்து 500 ரூபாயாம்மா. நம்ம 500 ரூபா கொடுத்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே ஃபுல்லாக வந்து உள்ளே ஒரு ரவுண்டு வந்து இந்த வழியில் வந்து கூட்டிகிட்டு வெளியே வந்துடும். நம்ம வந்து அதனால் போகலை, நம்ம வந்து கிளம்பிட்டோம். போய் சுற்றி பார்க்குறக்காக வந்துட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஜீப்லேயே வந்து நம்ம கிளம்பிட்டோம். இது வந்து கார்டன் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னப்பா? வந்தாச்சா உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் தரலாம். அப்போ பொங்கல் எல்லாம் முடிஞ்சாச்சா? அதெல்லாம் பொங்கல் முடிஞ்ச விசேஷங்களுக்கு உங்களுக்கு ஒரு விஷஸ் முன்னாடி வாங்க. நான் இந்த பாதையில் போனோம். நான் உங்களோட கைடு. இது வந்து ஸ்பைசஸும் அதே மாதிரி மூலிகை செடிகளுக்கும் ஒரு தோட்டம். இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரலாம். நான் சொல்லி கொடுக்குற உங்களுக்கு ஆயுர்வேதிக் மூலிகை ஸ்பைசஸ் ஹெர்பல்ஸ் ஏதாவது வாங்க விருப்பம் இருந்துச்சுன்னா இதுக்குள்ள நம்ம ஃபார்மசி இருக்குது, சுற்றி பார்த்து தேவைச்சுன்னா இவ்வளோ வாங்கிக்கலாம். ஓகேவா? மிளகு செடி பார்த்துருக்கீங்களா? சில பேர் பார்த்துட்டு வெத்தலை கொடியாக நினைப்பாங்க. நம்ம உள்ளார போகும்போது நிறைய மிளகோட கொடி பார்க்கணும். மிளகு ஒரு கொடி நான் நீங்கள் பார்க்கணும். இந்த மரத்துக்கு மேலே வந்து கட்டி விட்டுருக்கோம். எவ்வளோ மேலே கட்டி விட முடியுமோ அவ்வளோ மேலே மிளகு ஒரு கொடி மேலே கிராவிங் ஆகிட்டே இருக்கும். இனி புதுசாக ஒரு கண்ணு வைக்கிறது இங்கே மேலே போகிறது கட் பண்ணி மண்ணுக்கு கீழே ஒரு குழி எடுத்து எகெனிஸ்ட் சைடில் இந்த செடிகள் 2 பாதையிலுமே கட்டி விடுவோம். மழை பெஞ்சு மேலே வரும். இப்போ ஸ்டார்டிங்கில் பார்க்கலாம். சில பேர் இந்த காய்கள் இங்கே பார்த்துட்டு சுண்டைக்காய் ஒன்று கேட்குறவங்க நினைக்கிறவங்க இருக்காங்க. அது கிடையாது. ஆயுர்வேதத்தில் இது வந்து பிருகதி அப்படின்னு சொல்லுவோம். இதில் இருந்து நம்ம ஒரு மூலிகை தயாரிப்பு. அது இந்த மூலவியாதி, உள்மூலம், வெளிமூலம், மலைச்சிக்கல், அரிப்பு மூலம். நம்ம தமிழில் இந்த ப்ராப்ளத்தை படிக்கிறது பவித்ரம் அப்படி சொல்லுவோம். சில பேருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி கூட இந்த ப்ராப்ளம் வந்து ரீகிராத்து எரிச்சல். சில பேருக்கு மலைச்சிக்கல். அந்த மலைச்சிக்கலாக இருந்துச்சுன்னா நாங்கள் சொல்கிறது இந்த மூலிகை 20 நாள் சாப்பிடுங்க. ரொம்ப நாள் பழகிச்சுன்னா 40 நாள் சாப்பிடணும். இப்போ சிட்டிங் டியூட்டியில் வரும் இந்த ப்ராப்ளம். அதே மாதிரி டிரைவர்ஸ்க்கு வரும். அதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கூல் போகிறவங்களுக்கு ப்ராப்பர்லி எல்லா டேஸும் மோஷன் போகாது. அப்போ நம்ம வீட்டில் டப்பா இருந்துச்சுன்னா கால் ஸ்பூனை நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்க வச்சிங்கன்னா மறுநாள் காலையில் மோஷன் போகிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப நாள் பழகிச்சுன்னா 40 நாள் சாப்பிடணும். இங்க நாங்க 2 வகை ஆடாத்தோடா இலை, 7 வகை துளசி, சுக்கு, குருமிளகு, திப்பலி, சித்திரத்து இதெல்லாம் சேர்த்து ஒரு பவுடர் கிடைக்கும். அது என்னன்னு தெரியுமா? மெயினா சளிக்கு. அது நம்ம குழந்தைகளுக்கும் வயசானவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம். சளியை துப்ப தெரியாது, மிளிங்கிடுவாங்க. நம்ம சிறப்பெல்லாம் கொடுக்குறோம், அது தப்புன்னு இல்லை. ஒன்று சிறப்பு ஏற்காமச்சுன்னா அடுத்த டாக்டர் காட்டு திடீர் சிறப்பு அப்படி கொடுக்கும்போது எதிர்ப்பு சக்தி ஃபுல்லாக குறைஞ்சு போயிடும். நெஞ்சுக்குள்ள இருக்க சளி வந்து போகாது. நமக்கு ப்ராப்ளம் வரும்போது ஒரு 3 நாள் 2 வேளை காலையிலேயே நைட்டு 3 பேருக்குமே ஒரு அரை ஸ்பூன் இல்லைன்னா 1/4 ஸ்பூனை தேனில் குழச்சி சாப்பிட வச்சு தண்ணி குடிக்க வச்சுக்கணும். அப்போ நமக்கு அந்த சளி நெஞ்சு தொண்டையில் விட்டு கரைஞ்சு வெளியே போயிட்டே இருக்கும். ஒரு காய் ஒன்று இருக்கு. இது வந்து லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரி பொலிவியாவோட நேஷனல் ஃப்ளவர். ஆமா, ஹெலிகோனியா அப்படின்னு சொல்லுவோம் அதோட பேரு. இது ஒரு அழகு ஃப்ளவர். அகைன் ரோஸ் லில்லி ஃப்ளவர்னு சொல்லுவோம். ஆயுர்வேத சம்பந்தமான யூஸ் கிடையாது, ஒரு அழகு ஃப்ளவர் தான் இது. பார்த்து வரணும். ஏலக்காய்
கல்லுப்பை போட்டு நல்லா ஒத்தனை கொடுக்க பார்க்கணும். இது நமக்கு அந்த நரம்பு இழுக்கிறது, அதே மாதிரி நமக்கு வந்து வலிகள் அந்த மாதிரி இருந்தால் அப்போ வந்து இது வேணும் வேண்டாம். 750. இங்கேயே விளைஞ்சது பட்டை, அப்புறம் எல்லாமே வெந்தயம், சீரகம், மிளகு எல்லாமே இருக்குது. ஏலக்காய், குருமிளகு எல்லாமே வச்சுருக்காங்க. நல்லா அமைதியாக ஜில்லுன்னு ஒரு காற்றோட நல்லா அந்த இதில் போகும்போது அவ்வளோ ஒரு மனசு வந்து ரொம்ப லேசாக நல்லா இருந்துச்சு. நல்லா தண்ணி இதெல்லாம் பார்க்க அவ்வளோ ஒரு சூப்பராக மைல்டாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது போகையில் வந்து இது வந்து நம்ம போகிற வழியில் சின்னதாக ஒரு சபரிமலைக்கு முன்னாடி ஓகேங்களா, சபரிமலைக்கு 32 கிலோமீட்டர் முன்னாடி வல்லக்கடவு ஃபாரஸ்ட். தண்ணி நினைக்க முடியாத காலை ஏங்க இவவே ஜில்லுன்னு இருக்கா இங்கே போ உங்க அப்பா கடலுக்குள்ள நட்டு வச்சுட்டு சி டேய் என்னடா உச்சா போகிற இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டீ இலை தாங்க. ஃபுல்லாக டீ இலை தோட்டம் தான் போட்டிருந்தாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. இதிலெல்லாம் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் டிரைவரனாலாம். சபரிமலை என்னன்னு சொன்னாங்கன்னா ஏன்னா இது வந்து சபரிமலைக்கு பேக் சைடுங்க இது இருக்கிற. நான் பேசுகிற இந்த காற்றுல கேட்குதா இல்லையா அப்படின்னு தெரியல. இதுதான் நம்ம வந்த பாதை. இங்கே பார்த்தீங்கன்னா பஜ்ஜி, அப்புறம் வந்து முறுக்கு, இந்த மாதிரி சம்திங் நிறையா வந்து அங்கே வச்சுருக்காங்க. அன்னாச்சி பழம் அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து என்னென்னா இது வந்து ஆர்மி ரன்வே. நானும் பூர்ணியும் பாட்டு பாடிட்டு இருந்தோம். பார்த்த முதல் நாளே அந்த பாட்டு பாடிட்டு இருந்தோம். இப்போ வந்து இங்கே எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட் அதுக்குள்ளே வந்திருக்கோம். 2 ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டீ தான், டீ இலை. இங்கே கொஞ்சம் காற்று கம்மியாக இருக்கிறதுனால நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா? நம்ம வந்து இங்கே எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருளி ஃபால்ஸ் அங்கே தான் வந்திருக்கோம். குளிக்க போகிறோம், ஜாலியோ விளையாடுறதுக்குலாம் இடம் இருக்குது. குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் விளையாடலாம். இன்னும் சாப்பிடலை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடவே இல்லை. இங்கே வந்து ஃபால்ஸ் கிட்ட வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பசி, சரியான பசி. ஆனால் சாப்பிட முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குரங்கு இருக்குது. அதனால் பேகை கொண்டு போய் நீங்கள் அங்கே முன்னாடி வச்சுட்டு வந்துடுங்க, செக்யூரிட்டி ரூமில் வச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். சரிங்களா, பக்கத்தடியே விளையாடிட்டுக்கு. அதனால் என்ன பண்ணேன்னா ஒரு மாங்காய், அவள் வேறு கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் இன்னொரு மாங்காய் வாங்குன்னு ஃபோன் பண்ணான். ஆனால் நான் உள்ளே வந்துட்டேன். ஒரு மாங்காய், அப்புறம் அது பேர் என்ன, இனிப்பு போண்டா வாங்கிட்டு வந்தோம். இனிப்பு போண்டா இல்லை, பனியாரம் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சுங்க. 2 அவங்கெல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள்லாம் இங்கே உட்காந்துருக்கோம்.
ஏங்க ஏங்க விழுந்துருவாங்க. வேகமாடு பிரியா. பூர்ணி எப்படி வருவாரு? ஆ என்ன லொல்லின்னு நினப்பா உங்களுக்கு? பெரிய லொல்லி. கிளம்பலாம். கலசத்துல இருந்துரு. அதான் பார்த்தேன், என்னடா இவ்வளோ தைரியமாக போய் உட்காந்துருக்கீங்கன்னு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே திராட்சை வந்து போட்டிருக்காங்க. திராட்சை வந்து சொல்லியாச்சு வாங்குறதுக்கு. இங்கே உள்ளே போய் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறோம். ஃபோட்டோ எடுக்கலாம். புள்ள ரோட்டில் நிற்கிறா. அங்கே பாரு. டே தம்பி, கையில் தொடாமல் அந்த வீடியோ நம்ம எடுக்கிறதுக்காக உள்ளே கேட்டுட்டு உள்ளே வந்துட்டோம். திராட்சை தோட்டம். வா, இவ்வளோ அழகாக இருக்குல்ல. சி, சூப்பராக இருக்கு. எத்தனை கிளாஸ் சொல்லிருக்கீங்க? 5 கிளாஸ். கிலோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. ஃபுல்லாக திராட்சை தோட்டம் தான். இப்போ போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே வந்து தான் போட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியான சாப்பாடே நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டோம். டைம் கரெக்டாக 3 4 4:45 5 ஆச்சுங்க. இப்போ தான் மத்தியான சாப்பாடே சாப்பிட்டோம். லேட் ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியும் வயலுங்க. பெரிய ஒரு மரத்துக்கு அடியில் வந்து கார் வந்து நிப்பாட்டிட்டு இங்கே தான் சாப்பிட்டோம். ரீல்ஸும் வந்து ஒரு 2 ரீல்ஸ் இன்றைக்கி தான் மாமாவுக்கு பிடிச்ச மாதிரி ரீல்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ தான் நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சாப்பிடும் போது வீடியோ எடுக்கலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான பசியில் இருந்தோம். அதனால் சாப்பாடு கிடச்சா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருந்தோம். அதனால் வந்து சரியாக எடுக்க முடியாமல் போச்சு. உங்களுக்கு வந்து இந்த பிளேஸை வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் வீடியோஸே எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக நெல் தான் போட்டிருக்காங்க. இதில் வேறு குட்டியாக வாய்க்க தண்ணி வேறு போயிட்டுருக்கு. அந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நெல் தான். அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபுல்லாகவே நெல் தான் போட்டிருக்காங்க. நம்ம இங்கே தான் சாப்பிட்டோம். சிக்கன் பிரியாணி, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மீன் பொரிச்சு கொண்டு வந்தேன்னே. பிரியாணி வந்து இப்போ பூர்ணி செஞ்சுருந்தா சாப்பிட்டோம். இப்போ வந்து நம்ம கிளம்ப போகிறோம். நீ வரல, நீ இல்லை இங்கே இரு. பூரியிலேருந்து கடை சூப்பராக இருக்குது. உடனே எழுந்திரிச்சிருவா. அப்படியே பாரு. வா 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 வா, எந்திரி மாமா நீக்குங்க. செப்பல் இடுறா. அவங்கள்டே ரோஸ் மில்க் வாங்கிட்டாங்க. நானும் மாமாவும் டீ வாங்கணும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:50 ஆகுது. இது எந்த இடம் அப்படின்னு சரியாக தெரில. இது எந்த இடப்பா? தாராபுரம் மெயின் ரோட்டில் வந்துட்டு ஒரு கடையில் தோசை சொல்லியிருக்கு சாப்பிட்றதுக்கு. அருமையான ஒரு உணவு சாப்பிட்டு கிளம்பு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சொல்லவே வார்த்தை. தோசை அப்படியே உள்ளே இறங்கில. அவ்வளோ தேவமிருதமாக இருக்கு. அங்கே வருங்க பாத யாத்திரை பக்தர்கள் நடந்து போயிட்டுருக்காங்க. நம்ம இந்த வருஷம் டிவிக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். போகலை இது வரைக்கும். இதுக்கப்புறமும் போகமா என்னன்னு தெரியலை. இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்புறோம். பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:45 ஆகுது. 11:45 ஆகி நம்மளுக்கு இங்கே வெளியே தான் போயிட்டு வந்தோன்னா ஃப்ரீயாக இருக்க விட்றாங்களா. ஒருத்தருக்கு டீ வேணுமாம்மா, ஒருத்திக்கு பசிக்குதாம்மா. அங்கே நிறுத்தின இடத்துல சோறு திங்கல. வீட்டுக்கு வந்துட்டு ஒரே அழுகு, எனக்கு பசிக்குது சோறு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோத்தை எங்கே வைக்கிறதுன்னு இப்போ தான்
2 சப்பாத்தி போட்டுட்ருக்கேன், ஒரு டீ போட்டுட்ருக்கேன். சாப்பிட்டு சாப்பாடு கொடுத்து படுக்க வைக்கணும். குழம்பு எடுத்து வச்சுட்டேன், கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு போனேன், கெட்டு போச்சு. கொஞ்சோண்டு மீன் குழம்பு இருக்குது, அதான் ஊற்றி சாப்பிட்ணும். கொடுத்தேன்னா சாப்பிட்டு தூங்குவாங்க. என் ஃபேஸ் அவ்வளோ அருமையாக இருக்கிறதுனால வந்து நான் காலையில் இன்ட்ரோ எடுத்துக்கிறேன். முடிச்சு விட்றலாம் விலாகு. ஓகே பாய். இதோட முடிச்சுக்கலாம். முடிஞ்சது. வீட்டுக்கு நேற்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. எவ்வளோதான் டயர்டாக இருந்தாலும் பாப்பா வந்து அங்கே நிறுத்தின இடத்துல சாப்பிடாம விட்டுட்டாங்க. வந்தோடனே பசிக்குதுன்னு சொன்னனால பாப்பாவுக்கு ஒரு சப்பாத்தி வந்து செஞ்சு கொடுத்தேன். பாப்பா வந்து சாப்பிட்டாங்க. 2 செஞ்சேன். பாப்பா ஒன்று தான் சாப்பிட்டா, ஒன்று அப்படியே வச்சுட்டா. மாமாவும் நானும் டீ போட்டு குடித்தோம். உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. போயிட்டு வந்தது வந்து எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. பூர்ணி தான் கூட்டிகிட்டு போனால் உண்மையாலுமே ஹாப்பியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சுட்டு நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஸ்டே பண்ணி அந்த மாதிரி இப்போ பார்த்துருந்தோம் அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோஸ்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணி அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம்.